அவளுக்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இதுவாச்சு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அது நம்ம என்ன நினைப்போம், சரி ஒரு 9 months வந்து பாப்பா உள்ள இருக்கும் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி. பட் கிட்டக்கு வந்து பார்த்தா ஆமா அப்போ எல்லாம் நசிங்கிரும், அப்போ ஒழுங்கா சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வெளியே வந்துடும். வீட்டில் கூட சொல்லல ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே, அம்மாக்கோ யாருக்குமே சொல்லாம. அண்ட் ஆல்சோ வந்து பயம், என்ன ஆகுமோன்னு தெரியலையே. இப்போ இந்த வயிறுன்றது இவ்வளோ பெரிய சைஸ், எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் பீப்புளுக்கு யூஸ்வலாக வந்து நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அதுக்குள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது அது உள்ள இருக்கிற வயிறு, அந்த ஈரல், அது எல்லாமே ரிசர்ச் பண்ணிருக்காரு பாருங்க. இப்போ அது எல்லாமே போய் நசுங்கி அப்படியே மேலே போயிட்டு உள்ள அந்த பாப்பா அந்த தண்ணி. சூன் டு பி டாடி மாதிரி பேசுங்க சரியா, ரொம்ப நாட்டி புள்ள மாதிரி இல்லப்பா. இவ்வளவு நாளா ஜாலியா ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு ஜாலியா நாட்டியா சுத்திட்டு இருந்தீங்க. இப்போ வந்துட்டு குடிசீக்கிரம் ஃபாதர் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வர பொறுப்பா நம்ம நடந்துக்கணும்ல. சோ அந்த பொறுப்பா இந்த விஷயத்தை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போதான் அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்கிறேனே. ஓகே, அந்த மொமெண்ட் அது வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச மொமெண்ட் எப்படி இருந்தது? அது செம்ம ஹாப்பி. ஏன்னா அவளுக்குமே வந்து அது வந்து ஷி வாஸ் லாங்கிங் ஃபார் இட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இதுவாச்சு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து செகண்ட் டைம் ஆகும்போது வந்து போத் ஹாப்பி அண்ட் ஆல்சோ வந்து பயம், என்ன ஆகுமோன்னு தெரியலையே. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அப்படியே நாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் கூட சொல்லல ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே, அம்மாக்கோ யாருக்குமே சொல்லாமல் கொஞ்ச நாள் அப்படியே அந்த ஒரு 1 month கிட்ட அப்புறம் தான் சொன்னோம். அது ஒரு மாதிரி போச்சு, பயம் கலந்து ஹாப்பி. அண்ட் வைஃப் பத்தி எப்பவுமே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அப்படின்லாம் வந்து சொல்வீங்க. ஸோ அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஒய்ஃப் பத்தி தான் நான் என் வீடியோ சொல்லிட்டே இருக்கேனே. அவன் வந்து அதான் அது வந்து ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்குது. அந்த ஒரு விஷயம், ஒரு சப்போர்ட் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிது. அது வந்து ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால அது ரொம்ப நல்லா இருக்கும் ஒய்ஃப் கிட்டக்க இருந்து. அதுவும் இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஆளாக தெரியுறாங்க அவங்க. என் கூட வந்து ஐ ஆம் ஜஸ்ட் லுக்கிங் அப் டு ஹர். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கும்போது. அதான் எங்க அம்மா மேலேயே எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாயிருக்கு இப்போ. என்னன்னா அது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது இவ்வளோ கஷ்டமா இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், சரி ஒரு 9 months வந்து பாப்பா உள்ள இருக்கும் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி. பட் கிட்டக்கு வந்து பார்த்தா ஐயோ இது ரொம்ப கஷ்டம் போல. ஏன்னு தெரியுமா, இப்போ இந்த வயிறுன்றது இவ்வளோ பெரிய சைஸ், எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் பீப்புளுக்கு யூஸ்வலாக வந்து நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அதுக்குள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது அது உள்ள இருக்கிற வயிறு, அந்த ஈரல், அது எல்லாமே ரிசர்ச் பண்ணிருக்காரு பாருங்க. ஒரு சாப்பாடு ரிவ்யூ பண்ற மாதிரி ஒரு குழந்தை எப்படி வளரும் நீங்க கண்டிப்பா உட்கார்ந்து ரிவ்யூ இல்ல. அந்த பாட்டா எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. இப்போ அது எல்லாமே போய் நசுங்கி அப்படியே மேலே போயிட்டு உள்ள அந்த பாப்பா அந்த தண்ணி. சூன் டு பி டாடி மாதிரி பேசுங்க சரியா, ரொம்ப நாட்டி புள்ள மாதிரி. இல்லப்பா, இவ்வளவு நாளா ஜாலியா ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு ஜாலியா நாட்டியா சுத்திட்டு இருந்தீங்க. இப்போ வந்துட்டு குடிசீக்கிரம் ஃபாதர் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வர பொறுப்பா நம்ம நடந்துக்கணும்ல. சோ அந்த பொறுப்பா இந்த விஷயத்தை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போதான் அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்கிறேனே. ஆமா அப்போ எல்லாம் நசிங்கிரும், அப்போ ஒழுங்கா சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வெளியே வந்துடும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல. அதனால ஐ ஹேவ் a big respect for my wife. இனிமே எந்த பயம் கிடையாது, ஆல் ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான். அடுத்த வருஷம் பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் வாங்கும்போது பாப்பாவோட சேர்ந்து definitely என்ஜாய் பண்றோம். ஓகே, பிஹைண்ட் வுட்ஸ் கோல் ஐகான்ஸ் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சென்னைஸ் அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னைஸ் அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்ட் ஃபுல்லா பறக்கலாம். அண்ட் சன்லைண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லைண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். சப்போர்ட்டட் பை GT Holidays, South India's #1 travel brand. Q&Q Pharmacy, quality medicines at affordable price. Kohila Women's Innova, VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium. Inno6, India's first FIU registered crypto exchange. Design partner Anu Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். And powered by ஜெயச்சந்திரன். இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். Howda Pay, your trusted payout partner. Twin Birds leggings, colors you need, fit you want. அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சிக் புரோட்டீன் தெரப்பி, ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பூ, கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் சோலன் மெஸ், அசோக் நகர், வேலச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். ஹெர்பல் பார்ட்னர் லக்ஷ்மி கேன்சர் கேர், சித்தா ட்ரீட்மெண்ட் சென்டர் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். டேஸ்ட் பார்ட்னர் ஆச்சி மசாலா, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே. பிரியாணி பார்ட்னர் காலிட்ஸ் பிரியாணி, தி பிரியாணி டிப்போ. போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி. விமென்ஸ் வேர் பார்ட்னர் பிரஸ்டா விமென்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டி.